இந்த குட்டி பிசாசு யாரு? மண்டையிலே இவ்வளவு மசல் இருக்குதுன்னா என்ன பேரு? ஈரப்புலியா? அதாவது ஈரப்புலி திருச்சோதனை நீங்களா? வீரப்புலி திருச்சோதனைக்கு எங்க வந்த? அண்ணன் பார்க்கணுமா? சத்தமா பேசு. கத்திலி சோரி சத்தமா சத்தமா பேசு. நீ எப்படி இருக்க மாட்டே தெரியுமா தம்பி? எப்படா அவனுக்கு மீசை எப்படி அமைச்சது? கருப்பு சாமி கேட்டா ஏங்க வா. ஏய் ஏய் விமல, ஏய் விமல, ஏய் பாரு. மாமா உங்க திருவடி பாத்துக்கு இந்த துயோரை ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொண்டு வந்து அடியின் பாதத்துக்கு வணக்கம். நான் எதற்காக வந்தேன்? அதாவது வீடு தேடி வந்த ஒருவனையே ஏன் வந்து கேட்பது அவர் தவறு. ஆமா, அச்சி பூத்தது போல அன்று இருந்த மலர் போல இந்த கவரவனாய் தொழில் தேடி வந்திருக்காய். வணக்கம் என்ன சொல்லுங்க. பாண்டவரை பகைச்சுக்கிட்டேன். சரி, உன்னுடைய பக்கம் நான் வந்திருக்கிறேன். உன்னை நம்பலாமா? என்ன ஒரு அக்கறை கோணி சேனை கொண்டுட்டு வா. அரியா விமல, அந்த பாண்டவர்களே அர்ஜுன நான் கொண்டு போறேன். நீ வேமனை போட்டு தள்ளி. மாமா, இங்க பூமியில எதிரியா கிடையாது. இனிமேல் நீயே தான் ஸ்தாபனத்துக்கு உன் வார்த்தை நம்பலாமா? என்னையே ஏத்து விட்டான். ஆமா, இப்ப நீ அர்ஜுன நான் கொள்றேன். நீ வேமனை கொண்டு போடு. மாமா, அக்கறை கோணி சேனை கூட்டிட்டு வா. அப்பயே யோசனை பண்ணு. நான் எதிர்பார்த்த நாள் இன்று காரியம் கைகூடி அந்த வீமனை கொல்ல வேண்டுமா? ஆமா நீ வீமனை அவனு கேளு. என்ன சரி பலம் படைச்சவன். ஆமா, நான் அர்ஜுன கொண்டு போறேன். நீ மேல எதிரியே கிடையாது. போலாம் மாட்டேன். எட போலாம். தம்பி மாமா வரேன் போலாமா? தம்பி
சத்தமா சொல்லு. மரியாதை மாமடா இவரை நம்பின்னு சொல்றேன். இவனை நம்பியா? இவரை நம்பி போகாத அண்ணான்னு சொல்றேன். பயப்படாத வாடா, நான் பாத்துக்கிறேன். மாமா கடவுள் போய் பேசுவாரா? பேச மாட்டாரு. நமக்கு நீ என்ன பண்ற? நீ தருமனை போட்டு சொல்லி போடு. போட்டு தருமனை போட்டுறியா? சரி, நீ தருமனை போடு. நீ வீமனை போடு. நான் அர்ஜுன